நீங்க என்ன தப்பு பண்ணீங்கன்னா, எஸ்பி பாலசுப்ரமணியம், இப்ப ஃபேமஸா இருக்கிற விஜய் பிரகாஷ், கர்நாடக சங்கீதம் மதுரை மணியையர், மகராஜபுரம் சந்தானம், உன்னிகிருஷ்ணன், இந்த மாதிரி நிறைய பேர் கர்நாடிக் மியூசிக்கு ஆம்பளைங்க பொம்பளைங்க. கர்நாடிக் மியூசிக்கு கற்றுக்கிறவங்க எல்லாருமே ஃபெமிலியர் இல்லை. பேட்டு பிடிச்ச எல்லாமே தெண்டுல்கர் இல்லை. பாலிடிக்ஸுக்கு வந்த எல்லாருமே நரேந்திர மோடி இல்லை. யாரு சரியா இருக்காங்க அவங்க தான் ஃபெமிலியர் ஆகிறாங்க. அந்த மாதிரி ஒரு நாதம், ஒரு சத்தம் பவ்யமாக, பவித்திரமாக, தெய்வீகமாக வந்தால் மட்டும் அதை அனுபவிக்க முடியும் நாம் மற்றும் மற்றவர்கள். உங்க நாபியிலிருந்து வரணும் சத்தம். கர்நாடக இசை சங்கீதம், அது சினிமா பாட்டா இருக்கலாம், அல்லது நாட்டு பாடலா இருக்கலாம், அல்லது கர்நாடிக் அல்லது ஹிந்துஸ்தானி மியூசிக்கா இருக்கலாம். உங்க தொப்புள் குடியிலிருந்து வரணும் நாதம், சத்தம். அப்படின்னா அடி வயிற்றில் இருக்கிற காற்றை மேல கொண்டு வந்து தொண்டையை இருக்கிறது தான் உண்மையான நாதம், சங்கீதம். நீங்க சொன்னது வயிறு, வயிற்றுல இருக்கிற காற்று வந்தாதான் சத்தம் கரெக்டா வரும். நீங்க நெஞ்சில இருந்து கழுத்துல இருந்து சொன்னீங்கன்னா அது இப்படிதான் வரும். ஒரு ஒரு வால்யூமும் சரி, ஒரு ப்ரெஷரும் சரி, ஒரு த்ரஸ்டும் சரி, எதுவுமே இருக்காது. இங்கிருந்து வந்தா, நாபியிலிருந்து சத்தம் வந்தாதான் அது நம்மால உணர முடியும், மற்றவர்களுக்கு அது ரம்யமாக இருக்கும். ஓங்காரம் கூட சொல்றதுல ஒரு முறை இருக்கு. அப்படி சொன்னாதான் எஃபெக்ட் இருக்கும், இல்லைன்னா எஃபெக்ட் இருக்காது.